وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في آية: وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق خير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள், இன்னும் மறுமை நாள் வரையில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்றிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக, அவனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வே என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகை படைத்து இந்த உலகை மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றமான இடமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அப்படி இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் புறத்திலிருந்து வாழ்வாதாரங்களை வழங்குகிறார். இந்த வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒரே மாதிரியான சமநிலையில் வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்த வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஓடுகிறோம், தினமும் ஓடுகிறோம்.
ஒரு நாள் விடுப்பு இல்லாமல், விடுமுறை இல்லாமல் தினமும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஓடுகிறோம். உள்ளூரில் ஓடுகிறோம், வெளியூர்களுக்கு பயணப்பட்டு போகிறோம், வெளி மாநிலங்களுக்கு பயணப்பட்டு போகிறோம், வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு போகிறோம். போகணும், கண்டிப்பாக போகணும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் சும்மா உழைக்காமல் உட்கார்ந்து தின்பதற்கு மார்க்கம் அவருக்கு அனுமதிக்கவில்லை. கண்டிப்பாக ஓடணும். கண்டிப்பாக அவரவருக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அவரவர் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவர் மீது கடமை. யார் வாழ்நாள் முழுக்க உழைக்க போகாமலேயே பிறருடைய கையையே எதிர்பார்த்து யார் இருக்கிறார்களோ, பிறரிடத்தில் யாசகம் கேட்ட நிலையிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் யார் கழிக்கிறார்களோ, அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் போது முகத்தில் சதை இல்லாதவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்போ உழைப்பது எல்லார் மேலையும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அதற்கான தண்டனையாக மறுமையில் அவருக்கு ஒரு அடையாளத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த உழைப்பை பொறுத்தவரையில் அல்லது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இதுக்கு இஸ்லாம் ஏதாவது வரையறை வைத்திருக்கிறதா என்று கேட்டால் எந்த வரையறையும் கிடையாது. ஒரு முஸ்லிம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க கூடாது அப்படின்னு எங்கேயும் தடை கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு மேல யாரும் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு எங்கேயும் தடை கிடையாது. நீங்க 10,000 கோடி ரூபாய் வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அதுல சரியாக கணக்கு பார்த்து 2.5% எடுத்து இன்னொருக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுதான் இஸ்லாம் சொல்வது. நீங்கள் எத்தனை 1000 கோடிகளை வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை வருடத்திற்கு ஒரு முறை சுத்தப்படுத்தி விடுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற தத்துவம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்திற்கு தேவையான ரிஸ்க் அதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும், அது மனித படைப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்க் வழங்குகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். காலையில் வெறும் வயிற்றோடு கூட்டிலிருந்து பறந்து செல்கிற பறவைகள் எப்படி மாலையில் கூடு திரும்பும் போது நிறைந்த வயிறோடு திரும்புகிறதோ, அதுபோல் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வைத்திருக்கிறான். இதை சிலருக்கு விசாலமாக வழங்கி இருக்கிறான், சிலருக்கு சுருக்கி வழங்கி இருப்பான். இதில் நல்ல விசாலமாக கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். சில நபர்கள் கட்டுகிற வீடு, அவருடைய வாழ்நாளில் அவர் வசிப்பதற்காக ஒருவர் கட்டுகிற வீடு இன்னொருவர் ஆயுசு முழுக்க உழைச்சிருந்தாலும் அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டார். இவர் கட்டுகிற வீட்டை அவர் ஆயுசுக்கும் உழைச்சிருந்தால் கூட அந்த பணத்தை இவரால் சம்பாதித்திருக்க முடியாது. சிலர் திருமணங்களுக்கு செய்கிற செலவுகளை நம்மால் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாது. நம்முடைய பொருளாதார நிலையை வைத்து யோசிக்கும் பொழுது அதெல்லாம் நம்மால நம்பவே முடியாது. அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான, மிக ஆடம்பரமான, உலக அளவில் பேசப்படுகிற திருமணங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. அந்த திருமணங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்ட், அன்பளிப்புகளே பல கோடிக்கணக்கான ரூபாய்களாக இருப்பதாகலாம் தகவல் வருகிறது. ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டில் நடக்கிற திருமணம் ஒரு நாட்டினுடைய பேசுபொருளாக ஆகிற அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், சிலருக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறான். அப்ப இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் கொடுக்கல. சிலருக்கு விரிவாக கொடுத்திருக்கிறான், சிலருக்கு சுருக்கி கொடுத்திருக்கிறான். இது எதர்ச்சையாக நடந்ததான்னு கேட்டா கிடையாது. இது எதர்ச்சையாக நடந்ததா? அவரவர் திறமைக்கு ஏற்ப, கல்விக்கு ஏற்ப, அனுபவத்திற்கு ஏற்ப, ஆற்றலுக்கு ஏற்ப, ஆள் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பது எதர்ச்சையாக நடந்ததான்னு கேட்டா அல்ல. இது திட்டமிட்டு நடந்தது. கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அல்லாஹ் எல்லா பொருளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு அளவை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். யாருக்கு எப்போ எங்க என்னது எவ்வளவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அல்லாஹ் அளவு செய்து வைத்திருக்கிறான். அந்த அளவின்படி தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது இறைவன் அமைத்து தந்தது. அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்தி வரஃபஅ பஅலக்கும் ஃபௌக பஅதி தரஜாத். அவன்தான் உங்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். அப்படி பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்ட உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான்.
எதுக்கு? லியபுலுவக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் சிலருக்கு விசாலமாக வழங்கி இருக்கிறான், சிலருக்கு சுருக்கி வழங்கி இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப ரிஸ்க் வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில இப்ப ரிஸ்க்குங்கிறது வெறும் காசு பணத்தை மட்டும் அது குறிக்காது. ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பொருளாதாரத்தை மட்டும் குறிக்காது. நல்ல சாலிகான மனைவி ரிஸ்க் தான், இருப்பதற்கு ஒரு நல்ல வீடு ரிஸ்க் தான், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அதிகாரம் அல்லது பதவி அது ரிஸ்க் தான். இப்படி ரிஸ்க் பல பொருட்களை உள்ளடக்கியது, பல பல அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டு. இந்த ரிஸ்கை, இந்த வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அல்லாஹ் ஏற்படுத்தி நிர்ணயம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த ரிஸ்கை, இந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, விசாலப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு, இறைவனிடத்திலிருந்து அதிகமான வாழ்வாதாரங்களை பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். என்னென்னலாம் செஞ்சா உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? காசு கிடைப்பதற்கான வழியை சொல்லித் தருகிறான். உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கான வழியை இப்ப நான் சொல்லித் தர போறேன். யாரும் தூங்கக்கூடாது. யாராவது காசு தரோம்னு சொன்னா தூங்குவீங்களா? கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி தரோம்னு சொன்னாலோ அல்லது நான் சும்மா காசு தரேன் வச்சுக்கன்னு சொன்னா தூங்குவீங்களா? இப்போ உங்களுக்கு காசு கிடைப்பதற்கான வழிமுறையை நான் சொல்ல போறேன். அல்லாஹ் சொல்லி தருகிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அப்படி வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற காரியங்களில் முதல் காரியம் எதுவென்று கேட்டால் தக்வா, இறையச்சம். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகில் வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தங்களை இறைவனுக்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகளை அல்லாஹ் வழங்குகிறான். உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், சங்கடங்கள், அதிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கான தீர்வுகளை அல்லாஹ் வழங்குகிறான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவர் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தால், எந்நேரமும் இறை பயம் இருந்தால், உங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டியது இறையச்சம். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும், எங்க வேலை பார்த்தாலும், நீங்கள் எப்படி உங்கள் வியாபாரத்தை அமைத்துக் கொண்டாலும் அதில் அடிப்படையாக இருக்க வேண்டியது இறை அச்சம். அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்துல எக்காரணம் கொண்டும் மோசடியோ, ஏமாற்றுதலோ அல்லது கலப்படமோ, எந்த வகையிலும் பதுக்கலோ எந்த வகையிலும் இருந்து விடக்கூடாது. அது இறை அச்சத்தின் அடிப்படையிலான வியாபாரமாக அந்த வியாபாரம் இருக்கணும். இறை அச்சத்தோடு எந்நேரமும் வாழ்ந்தால் உங்கள் ரிஸ்க் உங்களுக்கு விசாலமாக்கப்படும். எப்படி? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் செய்கிறார். அப்படி பாலைவனத்தில் பயணம் செய்யும் பொழுது அவர் உணவு அருந்துவதற்கான நேரம் வருகிறது. ஒரு இடத்தில் இறங்கி உணவு அருந்துவதற்காக தயாராகிறார்கள். அங்கே ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அன்றைய கால அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் உணவு அருந்துவதாக இருந்தால் தனியாக உணவு அருந்த மாட்டார்கள். தனியாக உணவு அருந்துவதை ஒரு குற்றமாக கருதி வந்தார்கள். அப்ப அவர் உணவு இருக்கிற நேரம் என்பதாலும், அது பாலைவனமாக இருக்கிறது, ஒரு சின்ன சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்பதால் அந்த சிறுவனை உணவு உண்பதற்காக அழைக்கிறார். எங்களோட சேர்ந்து கொள் அப்படின்னு அழைக்கிறார். அந்த சிறுவன் சொல்லுகிறான், இல்லை, இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது ரமலானுடைய மாதமும் அல்ல. ரமலானுடைய மாதம் அல்லாத காலத்தில் ஒரு பாலைவனத்தில் ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கிறவன் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறானா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த சிறுவனை சோதித்து பார்க்கிறார். அந்த சிறுவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுக்கும்போது கேட்கிறார், தம்பி, நீ இவ்வளவு ஆடுகளை வைத்திருக்கிறாயே, இந்த ஆடுகளில் ஏதாவது ஒன்றை எனக்கு உன்னால் விலைக்கு தர முடியுமான்னு கேட்கிறார். ஒரு ஆடை எனக்கு நீ விலைக்கு தருவியா? அவன் சொல்லுகிறான், இல்லை, என்னால் தர முடியாது. ஏனப்பா, இந்த ஆடுகளுக்கு நான் எஜமானன் கிடையாது. இந்த ஆடுகளுக்கான ஓனர் நான் இல்லை, என்னுடைய எஜமானன் தான் இந்த ஆட்டுக்கும் எஜமானர். இந்த ஆடுகளை மந்தையில் அடைத்து பட்டியில் அடைக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. இந்த ஆட்டை என்னால் உங்களுக்கு விற்க முடியாது. அவர் அப்ப அடுத்து தொடர்ந்து கேட்கிறார், அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு, ஒண்ணு செய்,
எனக்கு ஒரு ஆடு கொடு, நான் உனக்கு அந்த ஆட்டிற்கான தொகையை தருகிறேன், அந்த ஆட்டில இருந்து ஒரு பகுதி இறைச்சியும் தருகிறேன். உன் எஜமானன் கேட்டால் ஆடை ஓனாய் அடித்து விட்டதுன்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். அவனை டெஸ்ட் பண்றார். எஜமானன் கேட்டா ஆடை ஓனாய் அடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிரு. அன்றைய காலத்தில் அதை சொன்னால் நம்புவார்கள். ஏனென்றால் பாலைவனத்தில் ஆடுகளை ஓநாய்கள் தாக்குவது என்பது அங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக இருந்தது. அந்த காரணத்தை அவன் சொல்லி இருந்தால் ஏற்றிருப்பார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் இந்த யோசனையை சொன்னவுடன், இது யாருக்கு தெரிய போகுது, எஜமானம் கேட்டா இப்படி நீ பொய் சொல்லிருன்னு அவர் அந்த யோசனையை சொன்னவுடன் அந்த சிறுவன் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொல்லுகிறான், ஐனல்லா ஃபைனல்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அர்த்தம். அந்த அர்த்தத்திற்கான பொருள் என்ன? உன்னிடத்தில் நான் செய்கிற இந்த மோசடி, உன்னிடத்தில் நான் செய்கிற இந்த ஏமாற்று வேலை என் எஜமானனுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், மேலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்வது? எங்கோ இருக்கிற வீட்டில் இருக்கிற என் எஜமானனுக்கு இது தெரியாம போகலாம், மேலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்வது? அப்துல்லா இப்னு உமர் அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுகிறார். என்னடா ஒரு சிறுவன் நோன்பு வச்சிருக்கங்கிறான், சாப்பிட கூப்பிட்டா ஆட்டை கேட்டா விலைக்கு தர முடியாதுங்கிறான், ஐடியா கொடுத்தாலும் அவன் நமக்கே ஈமானை பாடம் எடுக்கிறான் என்று அவர் அந்த இடத்துல அழுது கண்ணீர் வடிக்கிறார். மறுநாள் அந்த சிறுவனை அழைத்து வருகிறார். அந்த சிறுவன் அழைத்து வரப்படுகிறான். அந்த சிறுவனுடைய எஜமானனையும் அழைத்து வருகிறார். அழைத்து வந்து இந்த சிறுவனுக்கான உரிமை தொகையை எஜமானன்ட்ட கொடுத்து இந்த சிறுவனை உரிமை விட்டுட்டு அந்த ஒட்டுமொத்த ஆட்டு மந்தைகளையும் காசு கொடுத்து வாங்கி அந்த ஆட்டு மந்தைகளுக்கு இந்த சிறுவனை எஜமானனாக ஆக்கி அழகு பார்த்தார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறார்களோ, இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக ஆக்கி கொடுப்பான், பெருக்கி கொடுப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நம் பொருளாதாரத்தை தேடுவதில் நாம் முதலாக எண்ணத்தில் கவனத்தில் வைக்க வேண்டியது இறையச்சம், பயம் இருக்கணும். அல்லாஹ்வை பற்றியான பயம் இருக்கணும். இந்த பொருளை இப்படி வித்துடலாம், இந்த பொருளை இப்படி சொல்லி வித்துடலாம், இது தண்ணி கூடிருச்சு, இது காஞ்சிருச்சு, இது மழையில நனைஞ்சிருச்சு, இதை காய வச்சிங்கன்னா சரியாயிரும், இது இது ஈரமானதுனால இப்படி இருக்கு, வீட்டுல கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சரியாயிரும், அப்படி இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. அது நல்ல பொருளாக கொடுக்கணும். எவ்வளவு விலையும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விலை எவ்வளவு, உங்க பொருள் நல்ல பொருள்னா அந்த பொருளுக்கு நீங்கள் விலை அதிகமாக வைப்பது தவறு கிடையாது. அவர் 55 ரூபாய்க்கு கொடுக்கிறார், நான் 75 ரூபாய்க்கு தான்ப்பா தருவேன், பொருள் தரமானது, இஷ்டம்னா வாங்கு, இல்லைன்னா போ சொல்லலாம். பதுக்கல் தான் கூடாது. இந்த பொருளை இன்னைக்கு பதுக்கி வச்சா 3 மாசம் கழிச்சு 50 ரூபாய்க்கு விற்கிறத 120 ரூபாய்க்கு விற்கலாம்னு பதுக்கல் தான் கூடாதே ஒழிய, என் பொருள் தரமானது, அவன் 50 ரூபாய்க்கு தரலாம், ஆனா நான் 70 ரூபாய்க்கு தான் தருவேன் அப்படிங்கிறதுல தவறு கிடையாது. ஆனா என்ன செய்யக்கூடாது, அந்த பொருளினுடைய தரத்தை குறைக்க கூடாது. பொருள் சரியா இருக்கணும், அந்த பொருள் கரெக்டாக இருக்கணும். அது இறைவனுக்கு பயந்த நிலையில் நம்முடைய வியாபாரத்தை அல்லது நம்முடைய வேலையை, ஒரு இடத்துல நாம பணி செய்யும் பொழுதும், ஒரு நிறுவனத்திற்கு கீழே நாம பணி செய்யும் பொழுதும், அது எங்கேயும் சரி, நீங்க கடையில வேலை பார்த்தாலும் சரி, ஹோட்டல்ல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க பள்ளிக்கூடங்கள்ல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க அரசாங்கத்துல வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலைக்கு இறையச்சமுடையவர்களாக இருக்கும். அந்த வேலைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, இந்த வேலைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மட்டும் யோசித்து இறையச்சத்தோடு நீங்கள் அதை செய்தால், நீங்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குவார் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இது முதல் செய்தி. இரண்டாவது, நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. இறைவனிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டல். அல்லாஹ் சொல்லுகிறான் 71வது அத்தியாயம் 10, 11, 12 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. இஸ்தக்ஃபிரு லிரப்பிக்கும், உங்கள் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்க இறைவன்ட்ட தௌபா கேளுங்க, உங்க பாவத்தை சொல்லி மன்றாடுங்க, நீங்க செஞ்ச தவறுகளை இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்படி மன்னிச்சதற்கு பிறகு என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு இறைவன் என்ன செய்வான் தெரியுமா? யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு
தொடர்ச்சியாக மழையை அனுப்புவான். தொடர்ந்து மழையை அனுப்புவான். தொடர்ந்து மழை பெய்வதால் என்ன கிடைக்கும்? தொடர்ந்து மழை பெய்வதால் என்ன கிடைக்கும்? இந்த உலகில் நாம் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும், அது உணவுப் பொருளாக இருந்தாலும் உணவல்லாத பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும், அந்த பொருளின் உற்பத்திக்கு அடிப்படை தேவை தண்ணீர். நீங்கள் உணவுப் பொருளை விளைய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை தண்ணீர். உங்கள் ஆடை, உங்கள் மிதியடி, உங்களுடைய வாகனம் அல்லது உங்களுடைய வீடு எதுவாக இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது தண்ணீர். அந்த தண்ணீரை நான் தொடர்ச்சியாக தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு பிள்ளை குட்டிகளை அதிகமாக தருகிறேன், உங்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தருகிறேன். ஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை நிறைய தருகிறேன். அன்ஹாரா, அந்த தோட்டங்களுக்கு அடிப்படையாக ஆறுகளையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. நாம இறைவனிடத்தில் கேட்கிற பாவ மன்னிப்பு நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி. மூணாவது, பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக நான் பார்க்கிற செய்தி உறவுகளை பேணி வாழ்தல். அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி அல்லது சம்பந்த வழி உறவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் உறவுகளை பேணி வாழ்வது நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப அய்யபசுத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ இன்ஷா லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார், எவர் ஒருவர் தன்னுடைய ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு யார் ஆசைப்படுகிறார்களோ, இந்த உலகத்தில் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரம் விசாலமாக அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவினர்களை சேர்த்து வாழட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். நீ உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் உனக்கு பொருளாதாரம் விசாலமாக கொடுக்கப்படும். நீ உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் உன் ஆயுள் இந்த உலகில் நீட்டி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல உறவுகள் சிதறி சின்னாபின்னமாகவே போகிறது. பல உறவுகள் அதில் ரொம்ப கொடூரமாக, அதை சகிக்கவே முடியாத அளவிற்கு பெத்த தகப்பனை அடித்து கொள்கிற மகனை பார்க்கிறோம். பெத்த தகப்பன் சொத்துல எனக்கு பங்கு தரல, எனக்கு உரியதை தரலன்னு சொல்லி ஒரு மகன் பெத்த தகப்பனை என்ன செய்யறான், அடிச்சு கொல்லுறான். அந்த காணொலியை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மாறி 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 பெத்த தகப்பன்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம முகத்துல திரும்ப திரும்ப குத்துறான். கடைசியாக அவர் மரணிச்சே போகிறார். இது அன்றாடம் பார்க்கிறோம் செய்திகளை. சொத்து தகராறில் அண்ணனை வெட்டிய தம்பி அல்லது அண்ணியை வெட்டிய கொழுந்தன் அல்லது மாமனாரை வெட்டிய மருமகன், இப்படியாக தினமும் வர்ற இது ஒரு தினசரி செய்தியாவே மாறிடுச்சு. சொத்து தகராறுன்னு அது ஒரு தினசரி செய்தியாக மாறிடுச்சு, உறவுகளை மையமாக வைத்து. ஆனால் அந்த உறவுகளை நீங்கள் சேர்த்து வாழும் பொழுது அந்த பொருளாதாரம் உங்களுக்கு விசாலமாக வாரி வழங்கப்படும் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக இருக்கிறது. இது மூன்றாவது விஷயம். நாலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால் சதகா, தான தர்மங்கள். நாம் செய்கிற தான தர்மங்கள் என்ன செய்யும், நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைகிறது. எடுக்கிற கிணறு தான் ஊரும்னு சொல்றோம் இல்லையா? எந்த கிணறுல தண்ணி இறைக்கப்படுகிறதோ எடுக்கப்படுகிறதோ அந்த கிணறுல தான் என்ன செய்யும், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த கிணறும் பொங்கி வழியாது. எவ்வளவு மழை பெய்தாலும், எப்பேற்பட்ட பேய் மழை பெய்தாலும் எங்கேயாவது கிணறு பொங்கி வழிஞ்சிருக்குதா? கிணறு பொங்கி வழியாது. நீங்க எத்தனை வருஷம் ஒரு கிணத்துல தண்ணி எடுக்காம போட்டாலும் அந்த தண்ணி என்ன செய்யாது, பொங்கி வழியாது. அந்த தண்ணி அப்படியே கிடந்து அது பாசி குடிச்சு கெட்டு போய் அது பயன்படுத்த முடியாம போகுமே ஒழிய அது என்ன செய்யாது, பொங்கி வழியாது. இப்ப எடுக்கிற கிணறு ஊறும் என்பதை போல கொடுக்க 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 அல்லாஹ் நமக்கு இன்னும் விசாலப்படுத்துவான், அல்லாஹ் இன்னும் நமக்கு அதிகமாக்குவான். சதக்கா என்பது உங்கள் பொருளாதாரத்தில் ஒன்றையும் குறைத்து விடாது. சதக்கா என்பது உங்கள் பொருளாதாரத்தில் எதையுமே குறைத்து விடாது அப்படிங்கிறாங்க. பொருளாதாரத்துல இது நம்ம தொடர்ந்து தர்மம் கொடுத்துக்கிட்டு இருந்தா கடைசியில நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, தொடர்ந்து சக்காத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை.
நீ தொடர்ந்து ஜக்காத்து கொடுத்தால், அல்லது ஒரு முறையோ 2 முறையோ நீ ஜக்காத்து கொடுத்தால் உன் காசு பணம் உன்னை விட்டு போயிரும், உன் பொருளாதாரம் உன்னை விட்டு போயிரும்னு என்ன செய்யுமா, உங்களுக்கு வறுமையை கொண்டு ஷைத்தான் உங்களை பயமுறுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். அதையெல்லாம் தூர விட்டுட்டு அதிகமாக நாம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது நமக்கு பன்மடங்காக திரும்ப கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்கள் நன்மையை நாடி எதை செலவு செய்தாலும், நன்மையை நாடி நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தருகிறான். 1-2 அல்ல, பன்மடங்காக அல்லாஹ் திருப்பி தருகிறான். அதற்கு ஏராளமான உதாரணங்களை திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கலாம். ஒருவர் செய்கிற தானம் என்பது, பிறருக்கு நாம கொடுக்கிற தானம் என்பது ஒரு விதையை போன்றது அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். ஒரு விதையை போன்றது. அது நிலத்தில் அந்த விதை விதைக்கப்பட்டு அது செடியாக மாறி, அது கிளையாக மாறி, அது கதிராக மாறி, அந்த கதிருடைய ஒவ்வொரு கிளையிலும் 700 to 700 மடங்கு எப்படி நெற்கதிர்கள் தானியங்கள் முளைக்கிறதோ, பல 100 மடங்கு திரும்ப கிடைக்கிறதோ, அதுபோல நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு பன்மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக இருக்கிறது. ஆக தான தர்மம் என்ன செய்யும், நம்முடைய பொருளாதாரத்தை விசாலப்படுத்தும். இது 4வது செய்தி. 5வதாக பிரார்த்தனை. இறைவனிடத்தில் நாம செய்கிற பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். அழகான ஒரு துஆ. அல்லாஹும்ம இறைவா, கிஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக, ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை போதுமாக ஆக்கிக் கொள்பவனாக என்னை மாத்துங்கிறான். நீ எனக்கு என்ன கொடுத்திருக்கிறியோ, நீ எனக்கு வழங்கி இருக்கிற இந்த ஹலாலை நான் போதுமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பரக்கத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பரக்கத்துங்கிறது என்னது? பரக்கத் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கப்படுவது அல்ல. அதிகமாக கொடுக்கப்படுறதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி அடைகிறோம் பாருங்க, அதுதான் பரக்கத். அதிகமாக கொடுக்கப்படுவதுதான் பரக்கத்துனா, அதிகமான காசு பணமோ, அதிகமான உயர் ரக உணவுகளோ, வாரத்திற்கு 2-3 தடவை கறி முட்டை மீனோ, இதுதான் பரக்கத்துனா ஏழைகள்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? அன்றாட காட்சிகள் சந்தோஷமா இருக்க முடியுமா? எந்த கவலையும் இல்லாம தூங்குறானே, படுத்தா தூக்கம் வரும். எங்க படுக்கிறாங்களோ தூக்கம் வரும். பஸ்ல உறங்குவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க பயணம் போகும்போது. அல்லது நல்ல வெயில் அடிக்கும், அவங்க வாட்டில் படுத்து உறங்குவாங்க. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே காத்துல படுத்து உறங்குவாங்க, வரப்புகள்ல படுத்து உறங்குவாங்க. நாமெல்லாம் அந்த வரப்புகள்ல போய் படுத்தா நமக்கெல்லாம் உறக்கம் வராது. எறும்பு வருமோ, பூச்சி வருமோ, பாம்பு வருமோன்னு பயம் வரும். அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, அவங்க வாட்டில படுத்து தூங்குவாங்க. விடிய போய் காவலுக்கு இரவுகள்ல வயக்காட்டுல படுக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன பயம் இருக்குது? எந்த பயமும் கிடையாது. படுத்தா உடனே உறக்கம் வரும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பேசிக்கிட்டே இருப்போம், கொரட்டை விடுற சத்தம் கேட்கும். எப்ப தூங்கி இருப்பாருன்னு தெரியாது. அப்ப அதிகமாக கொடுக்கப்படுறதுக்கு பேரு பரக்கத்துனா அவங்க எல்லாம் சந்தோஷம் இல்லாமல்லாம் இருக்கணும். அப்படியா இருக்கிறாங்க? நிம்மதியாக இருக்கிறாங்க. என்ன கிடைக்கிறது அது போதும். பரக்கத் என்பது அதிகமாக கொடுக்கப்படுவது அல்ல, குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன், நான் யார்கிட்டையும் கையேந்தல, நான் யார்கிட்டையும் என் தேவைக்கு கையேந்தல, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல 3 நேரம் உணவு கிடைக்கிறது, எனக்கு உடுத்த உடை இருக்கிறது, நான் இருக்க வீடு இருக்கிறது, யாருக்கு நான் 10 பைசா கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பரக்கத்தோடு வைத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை போதுமானவனாக ஆக்கி இருக்கிறான். அதுதான் பரக்கத். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிற துஆ, அல்லாஹ்வே உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னை போதுமானவனாக நீ ஆக்கு, ஹராமின் பக்கம் என்னை ஒருபோதும் சாட்டி விடாதேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, துஆ சொல்லித் தருகிறார்கள். என்றால் இவையெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளாக இருக்கிறது. ஆக இவைகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லது நம்முடைய அன்றாட வியாபாரத்தில், வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதார தேடலில் இந்த நிபந்தனைகளை எல்லாம் நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது, அல்லது ஏற்கனவே இதன் அடிப்படையில் வாழ்கிற மக்கள் இதை இன்னும் கூடுதல் கவனத்தோடு இதை நாம் முன்னெடுக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு வானத்திலிருந்து மழையை தொடர்ச்சியாக அனுப்புவதாக வாக்குறுதி தருகிறான். வயல் வெளிகளை தருவதாக சொல்கிறான், பிள்ளைகளை தருவதாக சொல்கிறான், பொருளாதாரத்தை வாரி வழங்குவதாக சொல்கிறான். அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அதற்கான நல்ல வாய்ப்பினை நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இறைவன் மனிதனுக்காக வழங்கியிருக்கிற வாழ்வாதாரம், இதை பெருக்கிக் கொள்வதற்கு இறைவனும் இறை தூதரும் நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லித் தருகிறார் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் திருத்தூதருடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம். அறிந்ததை அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்ததாக, இறுதியாக, இந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான இன்னொரு வழிமுறையாக அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறது. وَأَنْكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் சொல்கிற நிபந்தனைகள்ல கடைசி நிபந்தனை இது என்ன நிறைய இருக்கிறது. இன்றைக்கு இந்த கடைசி நிபந்தனை என்ன தெரியுமா? திருமணம் முடித்து வையுங்கள். உங்களில் யார் திருமணம் முடிக்க சக்தி பெறாமல் இருக்கிறார்களோ, உங்களில் இருக்கிற அடிமைகளுக்கும் அல்லது சுதந்திரமானவர்களுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுகனிகுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை தன்னிறை உடையவர்களாக ஆக்குவான் அல்லாஹ் சொல்கிறார். திருமணம் முடிச்சு வைக்க சொல்கிறார். இன்னைக்கு நாம திருமணத்துக்கு வச்சிருக்கிற நிபந்தனையே என்னது? மாப்பிள்ளை என்ன செய்யறார்? முதல் கேள்வி என்னது? மாப்பிள்ளை என்ன செய்யறார்? உள்ளூர்ல வேலையா, வெளியூர்ல வேலையா, வெளிநாட்டுல வேலையா, சம்பளம் எவ்வளவு, நிரந்தரமான வேலையா அல்லது டெம்பரவரியான வேலையா, அரசாங்க வேலையா இல்ல தனியா தொழில் பார்க்கிறாரா, ஆட்டோ ஓட்டுறாரா, டிரைவரா, என்ன வேலைன்னு முதல்ல எடுத்தோடனே அதைத்தான் விசாரிப்போம். எங்கேயாவது மாப்பிள்ளை என்ன செய்யறார், பையன் இப்பதான் இன்ஜினியரிங் 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. அல்லது அப்படியாப்பட்டவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம தயாரா? கொடுக்கறதுக்கு நாம தயார் கிடையாது. என்ன வேலை முதல்ல அதை தாங்க எடுத்த உடனே நாம கேட்பது எதைத்தான்? வேலை என்ன செய்யறான், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்க போறான், கூட பிறந்தது எத்தனை பேர், கூட பிறந்தது எத்தனை பேர், வீட்டோட இருக்க போறானா, கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போயிடுவானா, இத்தனையும் விசாரி. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ செய்து வை, என் அருளை கொண்டு நான் அவர்களை யுகனி, அவர்களை தன்னிறைவு உள்ளவர்களாக ஆக்குகிறேன் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆனா நம்முடைய தேடல் அப்படியானதாக இல்லை. இதற்கு நேர் மாற்றமானதான் நம்முடைய தேடல் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒரு 22 வயசு, 23 வயசு, 25 வயசுல ஒருவனுக்கு திருமணம் முடித்து வைப்பதால், ஒருவனுக்கு திருமணம் முடித்து அவன் வேலைக்கு போகல, வேலைக்கு போகணும், அதுல 2 இருக்குது. வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிற ஒருத்தன் இருக்கான். அதுக்காக அவனுக்கு எல்லாம் திருமணம் முடிச்சு வைக்க முடியுமா? ஒருத்தன் வேலைக்கே போகல, சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம சொல்லுவோம் ஒரு கால் கட்டு போட்டா சரி வந்துடும், இவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா சரி வந்துடும். அப்படிலாம் சரி வராது. அவன் அதுக்கு முன்னால எப்படி இருந்தானோ அதுக்கு அப்புறமா அப்படியே தான் இருப்பான். அப்படியெல்லாம் மாற மாட்டான். அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான். நல்ல இபாதத்தோடு அல்லது இறையச்சத்தோடு தன் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அதே நபர் ஒரு தவற, ஒரு விபச்சாரத்தை செஞ்சா நாம் அங்கீகரிப்போமா? அதே 23 வயசு பையனோ அல்லது 25 வயசு பையனோ 21 வயசு பையனோ ஒரு விபச்சாரத்தை செய்தால் அதை நாம் அங்கீகரிப்போமா? அதை நாம் அங்கீகரிக்க முடியுமா? செஞ்சா அதற்கான தண்டனை என்ன? அதற்கு இஸ்லாம் சொல்லுகிற தண்டனை என்ன? அப்ப அதை அங்கீகரிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? திருமணம் முடித்து வைங்கள். இது அதை விட சிறந்தது. திருமணம் முடித்து வைப்பது என்பது அவர்கள் தன்னுடைய கற்பை இழப்பதை விட, தங்கள் சுய கட்டுப்பாட்டை ஒழுக்கத்தை இழப்பதை விட திருமணம் முடித்து வைப்பது அவர்களுக்கு எவ்வளவோ மேல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். ஆக இவைகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் அடிப்படையில் வாழ்கிற மக்களுக்கு தன்னுடைய அருளையும் தன்னுடைய புறத்திலிருந்து சிறப்புகளையும் பொருளாதாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துகளையும் வாரி வாரி வழங்கி அருள்வானாக. அப்படி வாழ்ந்து மறைக்கிற நல்ல மக்களாக மாறுவோம்.
அதற்கான நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அக்கூலுக்கு லிஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மான் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தீனிக் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா طاعتك. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم وانتم ما تصنعون.